எல்லோருக்கும் காலை வணக்கம். தமிழ் சொந்தங்கள் அனைவரும் இப்பொழுது இருந்து வரும் காலகட்டத்தில் வி த லீடர்ஸ் என்னும் அண்ணாமலையால் பிஜேபியில் இருந்து விலகிருந்து துவங்கப்பட்ட ஒரு இயக்கத்தில் மிகவும் ஆர்வமாக வந்து இணைகிறார்கள். துவங்கிய அன்று காலையிலிருந்து மாலை வரை சுமார் 8 லட்சம் பேர் இணைந்தார்கள். அதில் நானும் ஒருவன். இதில் முக்கியமான விஷயம் என்னவென்றால், இப்பொழுது பல சர்ச்சைகள் வளர்ந்து வருகின்றன. அண்ணாமலை இதை செய்தார், அண்ணாமலை அதை செய்தார், அண்ணாமலை இல்லை என்றாலும் பிஜேபி வளர்ந்து கொண்டே இருக்கும் என்றெல்லாம் பேசி வருகிறார்கள். இப்பொழுது இதில் நாம் அறிந்து கொள்ள வேண்டிய விஷயங்கள் என்பது மிக உள்ளன. அதில் முக்கியமான விஷயங்கள் என்னவென்று நான் எனக்கு தெரிந்தவரை, ஏனெனில் என் மண் என்ற அந்த ஒரு நடைபாதையை தொடங்கிய போது நாங்களும் அங்கு முதல் தினம் அன்று எல்லோரும் பெருந்திரளாக எங்கள் இராணுவப்படையை சேர்ந்தவர்கள் சென்று துவங்கி வைத்தோம். அதனால் அவர் இந்த கட்சி பிஜேபி கட்சிக்காக என்னென்ன செய்திருந்தார், எந்த நிலையில் இருந்த கட்சியை எந்த நிலைமைக்கு கொண்டு சென்றார் என்பது எல்லோரும் தெரிந்து கொள்ள வேண்டும். அண்ணாமலை வருவதற்கு முன்பு 1.5% 2% தான் இருந்தது. நமது பிஜேபியின் தனிப்பட்ட வாக்கு வங்கி, அதாவது 1.6 1.8% தான் இருந்தது. இவர் வந்த பிறகு அதை, அதாவது பிஜேபி அண்ட் அலையன்ஸின் மொத்த ஓட்டு வங்கியை 18% கொண்டு சென்றார். இந்த எலெக்ஷனில் அவரை வேணும் என்று அகற்றி வைத்ததால் இந்த நிலைமைக்கு பிஜேபி தள்ளப்பட்டது. இப்போது திரும்பவும் 2.75% வந்து நின்றுட்டாங்க. ஸோ இதற்கு மேலும் திருமதி வானதி ஸ்ரீனிவாசனாக இருக்கட்டும், நமது டாக்டர் அம்மா தமிழிசை சவுந்தரராஜனாக இருக்கட்டும், அல்லது நயினார் நாகேந்திரனாக இருக்கட்டும், இவர்களெல்லாம் திரும்ப திரும்ப அண்ணாமலை இல்லாததால் பிஜேபிக்கு ஒன்றும் இல்லை என்று சாதிப்பது மிகவும் வெட்கக்கேடு. ஏனெனில் எனக்கு தெரிந்தவரை நயினார் நாகேந்திரன் என்பவர் ஏடிஎம்கேயிலிருந்து வந்து பிஜேபியில் இணைந்தவர். இது முன்பே நான் கூறியது. இவர் வந்திருப்பது பிஜேபியை வளர்ப்பதற்கல்ல, ஏடிஎம்கேயை ஜெயிக்க வைப்பதற்கு என்று நான் கூறியிருந்தேன். அதே போன்றுதான் பல இடங்கள் ஒதுக்கிய போதும், சீட்டுகள் ஒதுக்கிய போதும் அதை வேண்டாம் என்று இவர் அந்த சீட்டுகளை வாங்கிக் கொள்ளவில்லை. கிடைத்த சீட்டுகளை நீங்களே போய் ஆராய்ந்து பார்த்தீர்கள் என்றால், உருப்படாத சீட்டுகள் அத்தனையும் எடுத்துவிட்டு பிஜேபி என்ற பெயரே தெரியாத இடங்களிலெல்லாம் நீங்கள் கொண்டு போய் உங்கள் ஆட்களை நிறுத்தினீர்கள் என்றால் எந்த முகம் கொண்டு உங்களுக்கு ஓட்டு விழும்? இது மக்களுக்கு தெரியாது என்று நினைத்து கொண்டிருக்கிறார் நமது இப்பொழுது இருக்கிற தலைவர் திரு நயினார் நாகேந்திரன் அவர்கள். இது இப்பொழுது உலகத்திற்கே தெரியும். நீங்கள் செய்த சூழ்ச்சியும், அண்ணாமலையை அங்கிருந்து அகற்றிவிட்டு நீங்கள் வந்து அமர்ந்ததும், இதனால் பிஜேபி அழியும் நிலைக்கு தள்ளப்பட்டதும் இப்பொழுது எல்லோரும் நன்கு அறிவார்கள். எனவே இதை பற்றி திரும்பவும் பேசுவதற்கு உங்கள் யாருக்கும் தகுதியில்லை என்று நான் நினைக்கிறேன். இதுதான் நிகர்சமான உண்மை. அதற்கும் மேல் இப்பொழுது பிஜேபி சென்ட்ரல் கமாண்ட் என்ன செய்து கொண்டிருந்தார்கள்? அண்ணாமலை டிஎம்கே டைரிஸ் என்று ஆயிரக்கணக்கான பக்கங்கள் கொண்ட டாக்குமெண்ட்ஸை கொடுத்து கொண்டே இருந்தார். என்ன செய்தார்கள்? சென்டரில் இருக்கும் மோடி சர்க்காரும் அமித்ஷாவும் என்ன செய்தார்கள்? இதற்கு பதில் உண்டா? இங்கே யாரேனும் சொல்ல முடியுமா? அதை பற்றி ஏன் பேச மாட்டார்கள்? இவர் வெட்கங்கெட்ட மனுஷர்கள் இவர்கள்லாம். இங்கே உட்கார்ந்து கொண்டு இத்தனை கம்ப்ளைண்ட் கொடுத்தது பிறகும்
சென்ட்ரலிருந்து கம்ப்ளைண்ட் எடுத்து அதன் மீது ஆக்ஷன் எடுத்திருந்தால் டிஎம்கே எப்பொழுதோ கவிழ்ந்திருக்கும். அதே போன்று அண்ணாமலையை இருக்கும்படியே இருத்தியிருந்தால் இன்று தமிழகத்தில் நடந்திருப்பதே வேறாக இருக்கும், கதையே மாறி இருக்கும். என்னை போன்ற பலரும் வெறுத்து போய், ஆனால் நான் சொல்கிறேன், உண்மையை சொல்கிறேன், பிஜேபிக்கு தான் ஓட்டளித்தேன், ஆனால் எனக்கு மனசு இல்லை. ஆனால் என்னை போல பல பேர் பிஜேபிக்கு குத்தாமல் விஜய்க்கு குத்தினார்கள் என்பதுதான் உண்மை. ஏனெனில் அவர்களுக்கு 2 திராவிட கட்சிகள் மேலும் நம்பிக்கை இல்லை. ஆனால் அண்ணாமலை இருந்ததால் பிஜேபிக்கு ஓட்டளிக்கலாம் என்ற ஒரு நம்பிக்கையில் இருந்தார்கள். ஆனால் என்று அண்ணாமலையை அங்கிருந்து தலைவர் பகுதியிலிருந்து அகற்றினீர்களோ அன்றே உங்களுக்கு சாவுமணி தொடங்கிவிட்டது. பாஜகவை ஒட்டுமொத்தமாக அழிப்பதற்கென்றே இவர்கள் செய்த சூழ்ச்சி இது. அண்ட் அந்த சூழ்ச்சினால் இப்போ அவஸ்தைப்படுறது பிஜேபி தான். ஆஹா, நாங்கள் அதை பண்ணிவிடுவோம், இதை பண்ணிவிடுவோம், நாங்கள் ஜெயிச்சிடுவோம் அடுத்த வாட்டின்னு தலைகீழ் நின்னாலும் பிஜேபியை திரும்பி வளர்த்துறதுக்கு இன்னும் எவனான பிறந்து தான் வரணும். ஏன்னா இவர் பாடுபட்டு வெயிலில் தெருவா வீதி வீதியாக திரிஞ்சு இந்த கட்சியை வளர்க்குறதுக்கு இவர் பட்ட கஷ்டம் எல்லாத்தையும் பெரிய குழியாக தோண்டி இப்போ இருக்கிற பிஜேபி மூடிட்டாங்க போட்டு. அதை தவிர இவர் எத்தனை முறை சென்ட்ரல் சென்று கம்ப்ளைண்ட் செய்தும் எந்தவித ஆக்ஷனும் எடுக்கவில்லை. கமலாலயத்தை காமாலயமாக மாற்றி வைத்திருந்த கேசவ விநாயகத்தை பற்றியும் பலரும் புகார் செய்தும் அந்த கிழவனை அகற்றாமல் வைத்திருந்தார்கள். இப்பொழுது அதைவிட மானக்கேடு கேடி ராகவன் என்றும் ஒருவர் இருக்கிறார். அவரை பற்றி வீடியோக்கள் வெளியான, அவரை 2 வருடங்களாக பிஜேபியிலிருந்து அகற்றி வைத்திருந்தார்கள். இப்பொழுது அவரையும் இருத்தியிருக்கிறார்கள். இதில் பிஜேபி சுமார் 1000 கோடி ரூபாய் சென்ட்ரலிலிருந்து கொடுக்கப்பட்டது. எதற்கென்று கேட்பீர்கள்? செலவிற்கு. ஒவ்வொரு எலெக்ஷன் வரும்பொழுதும் 300 கோடி 350 கோடி என்று அனுப்பப்பட்டது. அந்த பணம் தின்னது யார்? எவர்கள் ஜேபில் போய் சேர்ந்தது? அது சைக்கிளில் வந்தவன் இன்று அவன் பிள்ளைக்கு ஹாஸ்பிட்டல் கட்டி அதற்கும் மேலாக ஃபார்ச்சுனர் காரில் சுற்றி வருகிறார்கள். சைக்கிளில் வந்தவர்கள். இதுதான் தமிழக பாஜகவின் தலையெழுத்து. இதை போன்ற பணம் அடிப்பதற்கென்றே வந்து பதவியில் அமர்பவர்கள் இருந்தால் பதவி எங்கு வளரும்? இப்பொழுது இந்த மனிதனின் மீது பல பொய்யான ஆட்களை வைத்து தவறான விஷயங்களை இவர்கள் வலைதளங்களில் பரப்பி வருகிறார்கள். அவர் அதை செய்துவிட்டார், இவர் இதை செய்துவிட்டார். இதில் மானங்கெட்ட ஒரு பொம்பளை, அவளை பற்றி நான் பேச விரும்பவில்லை. அவள் தான் மிகவும் நல்லவளை போல் நாடகம் ஆடுகிறாள். வந்து ப்ரெஸ் மீட்டில் வந்து அண்ணாமலையை பற்றி தப்பாக பேசுகிறாள். இவ்வளோ யோக்கியதை இருந்தவ போயிட்டு அப்போவே கம்ப்ளைண்ட் பண்ண வேண்டியதானே? டிஎம்கேயும் ஏடிஎம்கேயும் அண்ணாமலையை பற்றி ஏதான ஒரு சின்ன விஷயம் கிடச்சிதுன்னா அதை ஊதி பெருசாக்கிறதுக்கு அப்போவே இருந்தாங்களே. அப்போவே நீ போய் அவங்கக்கிட்ட போய் கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்க வேண்டியதானே? உன்னோட பிரச்சனைக்கு அப்போவே தீர்வு வந்திருக்குமே. அதெல்லாம் பண்ண முடியாது. ஏன்னா அதெல்லாம் உண்மை இல்லை. ஏன்னா அண்ணாமலை அப்போ இருந்தார், பிஜேபியில் இருந்தார். ஸோ இனிமேலும் பிஜேபியின் பெயரை சொல்லி இங்கு ஏமாற்றி திரிபவர்களை பற்றி பேசி பிரயோஜனம் இல்லை. இவர்கள் எந்த விஷயத்திலும் இங்கு இப்பொழுது தலைமையில் இருப்பவர்கள் உருப்படாத வேலைகள்லாம் செய்து கொண்டிருக்கிறார்களே தவிர கட்சியை வளர்ப்பதற்கு ஒரு மண்ணாங்கட்டியும் செய்யவில்லை. அதைவிட இன்னும் மோசமான விஷயம் நான் சொல்கிறேன். கடந்த தேர்தலில் எத்தனை முறை திரு நயினார் நாகேந்திரன் எத்தனை இடங்களில் சென்று மேடை ஏறி பேசி கட்சியை வளர்ப்பதற்கும் ஓட்டுகளை பெறுவதற்கும் அவர் முயற்சித்தார் என்று நீங்களே ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் எடுத்து பாருங்கள். ஆனால் இதே போன எலெக்ஷனில் அண்ணாமலை எவ்வளோ இடத்துக்கு போனார், எத்தனை மீட்டிங்ஸ் நடத்தினார், எத்தனை பேர் சேகரித்தார், அதனால் வந்த நம்ம ஓட்டு வங்கி இன்க்ரீஸ் ஆனதை எல்லாரும் தெரிஞ்சுக்குவாங்க அதிலிருந்து. அதனால் இனிமேலும்
பிஜேபியை பற்றி பேசிக்கொண்டு திரிபவர்கள் சிறிது யோஜனை செய்ய வேண்டும். பிஜேபியில் திருட்டுத்தனம் செய்வதற்கென்றே இருந்து கொண்டு இதுவரை கட்சியை வளர்க்காமல் பல வருடங்களாக இதுதான் நடந்து கொண்டிருந்தது. அண்ணாமலை வந்ததும் தீப்பற்றி கொண்டதை போல் நமது பிஜேபி வளர்ந்து வந்தது. அதை காண முடியாதவர்கள், என்னடா நேற்று வந்த ஒரு சிறு பையன் நம்மளை விட மேலே போய் அமர்ந்து விடுவானா என்ற அச்சத்தில் அவரை அகற்றி இவர் போய் அமர்ந்தது தான் மிகவும் கேவலமான விஷயம். அதை சென்ட்ரல் அரசு நடக்க விட்டது அதைவிட பெரிய விஷயம். எனவே இனியும் இவர்கள் இந்த தவறான விஷயத்தை பேசிக்கொண்டு திருந்தார்கள் என்றால் இதனால் இருக்கும் கொஞ்ச நஞ்சம் பிஜேபியின் பேரும் சாக்கடையில் தான் போய் கலந்துவிடும். நான் இன்னமும் மோடியை ரெஸ்பெக்ட் செய்பவன், வணங்குபவன். நான் இன்னும் அவருடைய பக்தன்தான். ஆனால் தமிழகத்தில் இருக்கும் பாஜகவினரை நான் மரியாதை கொடுக்க விரும்பவில்லை. நான் ஏற்கனவே என்னுடைய ஃபேஸ்புக்கில் இருந்தும் மற்ற இடத்திலிருந்தும் பிஜேபி என்றதை அகற்றிவிட்டேன். அது நான் என் மனதில் இருக்கும் திரு மோடிஜியை அகற்ற முடியாது. ஆனால் தமிழகத்தில் பிஜேபி என்பது மிகவும் மிகவும் கஷ்டம் இனி வளர்ந்து வருவதற்கு. எனவே மக்களை தெரிஞ்சுக்கொள்ளுங்க, உண்மை இதுதான். இதுக்கு மேலே நான் சொல்ல விரும்பலை. இதுக்கு மேலே நீங்களே தெரிஞ்சுப்பீங்க. இந்த முருகன், வானதி சீனிவாசன், நயினார் நாகேந்திரன், அதுக்கப்புறம் தமிழிசை சவுந்தரராஜன் இவங்கெல்லாம் என்னத்தை கிழிச்சாங்க, என்ன பண்ணினாங்கன்னு உங்களுக்கே தெரியும். அதுவும் அந்தம்மா தமிழிசை சவுந்தரராஜன் 1 வாட்டி 2 வாட்டி இல்லை 6 வாட்டி தோற்றுருக்காங்க. அவங்களுக்கு நீ சீட்டு கொடுப்ப, ஆனால் அண்ணாமலைக்கு நீ சீட்டு கொடுக்க மாட்டேன், அப்படி தானே? அப்படின்னா அதுலேருந்தே உங்களோட யோக்கியதையும் உங்கள் நோக்கமும் நல்லா தெரிஞ்சிருக்கு. ஓகேயா? இது மக்கள் எல்லோரும் தெரிஞ்சுக்குங்க, எல்லார்கிட்டையும் போய் சேர வைங்க. ஜெய்ஹிந்த். இதோட இன்னொரு விஷயம் சொல்கிறேன், கேட்டுங்க. எங்களோட இராணுவ பிரிவு எல்லா மக்களும் சேர்ந்து ஒரு 1000 பேர் போய் பெருந்திரளாக அண்ணாமலையோட இணைய போகிறோம். அது கூடிய சீக்கிரத்தில் அந்த ப்ரோக்ராம் நடக்கும். உங்கள் எல்லாருக்கும் அந்த விஷயமும் செய்யும். ஜெய்ஹிந்த்.